மியூசிக், இசை. நமக்கு பிடித்தமான பாடல்களையோ, இல்ல நம்மளோட ஃபேவரைட் சாங்கோ கேட்கும்போது, நம்மளோட மூளைக்குள்ள என்ன நடக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? தெரியுமா? நமக்கு பிடித்தமான பாடல்கள கேட்கும்போது, இந்த பிடிச்சமான டியூன்ஸ நம்ம கேட்கும்போது, நம்ம பிரெயின் ப்ராசஸ் பண்ற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து, நம்ம என்ன சவுண்ட் பிட்ச்ல கேட்டுட்டுருக்கோம், அதோட லென்த் என்ன? அதோட வால்யூம் என்ன? அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான். அதுக்கப்புறமா அது அது மெலடியா, இல்ல என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த சாங்ல இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் பிரெயின் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம பிடித்தமான பாடல்கள கேட்கும்போது, நம்மளோட பிரெயின் அந்த சாங்கோட ஏதாவது எமோஷன்ஸ் கனெக்ட் ஆயிருக்கா? இல்ல அந்த சாங் நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபெமிலியரான சாங்கா? அப்படின்ற இன்ஃபர்மேஷன நமக்கு தருது. இப்ப பிரெயின் இன்ஜுரி ஆயிருக்க ஒரு பேஷண்ட் கிட்ட மியூசிக்க கேட்க வச்சு, எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ அந்த பிரெயின் வந்து ப்ராசஸ் பண்ணுது அந்த மியூசிக்ல இருந்து அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ வச்சு, என்னென்ன பிரெயின் பார்ட்ஸ் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இது நம்ம ஃபங்ஷனல் எம்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவோம். திக்கி திக்கி பேசுறவங்க கூட சாங் பாடும்பொழுதோ, இல்ல சாங் கேட்கும்பொழுதோ, ஆ அந்த திக்குறது வந்து அவங்களுக்கு வராது. அந்த ஃப்ளூயன்சி வந்து அவங்களோட சாங் பாடும்போது இருக்கும். ஸோ இந்த மியூசிக்க வச்சு அந்த பிரச்சனைகளையும் நம்ம சரி செய்ய முயற்சி பண்ணலாம். சாங் கேட்கறதுனால, இல்ல நம்மளோட ஃபேவரைட் மியூசிக் டியூன்ஸ் கேட்கறதுனால, நம்மளோட பிரெயின்ல ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ரிவார்டிங் சிஸ்டம் கூட சொல்லிக்கலாம். அதுல ஆக்டிவிட்டீஸ் நெறைய நடக்க ஆரம்பிக்கும். அதனால என்ன ஆகும்னா, நம்மளோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸா இருக்கட்டும், இல்ல டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸா இருக்கட்டும், அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அது உதவிகள் செய்யும். அதேபோல ஹிப்போ கேம்பஸ் அப்படின்ற பிளேஸ்ல வந்து ஆக்டிவிட்டீஸ் நெறைய நடக்கிறதுனால, அது நம்மளோட மெமரிக்கும், லேர்னிங்க்கும் அதிகமாக உதவி செய்யும். அதேபோல அமிக்டலான்ற ஒரு பிளேஸ் இருக்கு. நம்மளோட பிரெயின் ஸ்ட்ரக்சர்ல. அது ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஹார்மோன் இருக்கிற ஒரு முக்கியமான இடம். அதுல ஆக்டிவிட்டீஸ் கம்மியாக நடக்க ஆரம்பிக்கும். அதனால என்ன ஆகும் அப்டின்னா, நம்மளால ஸ்ட்ரெஸ்ஸையும் கார்ட்டிசால் லெவல்ஸையும் கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ மியூசிக் அதிகமா கேட்கறதுனால, இவ்வளவு நெறைய நல்ல பலன்கள் இருக்கு. அதை ஏன் நம்ம பண்ணக்கூடாது? நமக்கு பிடித்தமான பாடல்களையும், நமக்கு பிடிச்ச டியூன்ஸையும் நம்ம ஏன் கேட்கக்கூடாது? ஸோ இப்பவே உடனே கேட்க ஆரம்பிங்க. அது உங்களோட உடலுக்கும், மனதுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும். இந்த வாழ்க்கை ரொம்பவே அழகானது. ரொம்பவும் எளிதானது. அது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காம, யாருக்கும் எந்த பாதகமும் இல்லாம, நல்லது ஒரு மீனிங்ஃபுல்லான லைஃப வாழ்வோம். நிர்மலா செங்கராயர், உங்களுடைய பாசிட்டிவ் சைக்காலஜிஸ்ட்.